கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற பகுதியின் வாயிலாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். லெந்து காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு வருகிறோம். நேற்று முன்தினத்திலும் கூட சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், அதாவது அழகு என்பதை குறித்து பார்த்தோம். நேற்றைய தினத்தில் சாம்பலுக்கு பதிலாக அலங்காரம், அதாவது துதியின் ஆடை என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைய நாளிலும் கூட சாம்பலுக்கு பதிலாக ஆரவாரம் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். ஆரவாரம் என்பது ஆனந்த தைலம், அதாவது மகிழ்ச்சியின் ஆரவாரம், ஆனந்த தைலத்தை அபிஷேகம் பெறுவதாக நாம் பார்க்க போகிறோம். அதே வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனத்தின் மத்திய பகுதி. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. துயரத்துக்கு பதிலாக, எப்பவுமே சாம்பலில் உட்காருதுன்னா சொல்லியிருக்கிறேன், நம்ம துயரத்தோடு தான் ஒடுக்கப்பட்ட நேரத்தில் போய் சாம்பலில் ரட்டு உடுத்தி உட்காடுறாங்க. இந்த லெந்து காலங்கள் அப்படி தான் இல்லையா? பாரத்தோடு ஒரு இருதயத்தில் ஒரு பாரம் மிகுந்தவர்களாக உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ரட்டு உடுத்தி சாம்பலில் அமர்வார்கள். அதுதான் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம். அவர் நம்மை அபிஷேகிக்கிறவராக இருக்கிறார். எந்த துயரத்தோடு போய் நாம் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே அவர் நமக்கு ஆனந்த தைலத்தையும் நம்ம அபிஷேகித்து துயரத்தை நீக்குகிறவராக காணப்படுகிறார். இதைத்தான் சங்கீதக்காரன் 30 சங்கீதம் 11 வசனத்தில் பார்க்கிறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று சொல்லுகிறார். புலம்பல் ஏன் வருகிறது? நமக்கு ஒரு துயரம் வரும்போது ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு தான் நம்ம புலம்புவோம். ஏன் தான் இப்படி நடக்குதோ, ஏன் தான் இப்படி செய்கிறாங்களோ, ஏன் இப்படி ஆகுது, இதெல்லாம் பலதரப்பட்ட விதத்தில் நம்ம புலம்புவோம் இல்லைங்களா? துயரத்தின் நிமித்தமாக அந்த துயரத்தை, அந்த புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். மாறும்போது தான் எங்கே நடக்குதுங்க? ஆரவாரம், ஒரு மகிழ்ச்சியின் ஆரவாரம் காணப்படுகிறது. சாம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சியின் ஆரவாரத்தை கொடுக்கிற தேவன் நம் தேவன். அதே ஏசாயா 51 அதிகாரம் 11 வசனம், 35 அதிகாரம் 10 வசனம் பார்க்கும்போது மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் சொல்லுவாங்க. அங்கே அந்த வேத பகுதி போட்டிருக்கு. எதிலிருந்து மீட்கப்பட்டவர்கள்? துயரத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்பு. அப்போது ஆரவாரம், அங்கே ஒரு மகிழ்ச்சியின் ஆரவாரம் காணப்படும். ஏன்னாக்கா துயரத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டபடியினாலே அங்கே ஒரு ஆனந்த களிப்பு ஏற்படுகிறது. அது மாத்திரமல்ல, எரேமியா 31 அதிகாரம் 13 வசனத்தில் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்போது எந்த துயரமாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக மாற்றி தேற்றுகிறவர் நம் தேவன். அவ்விதமாக தேற்றும் போது தான் அங்கே ஆரவாரம், மகிழ்ச்சியின் ஆரவாரம் காணப்படும். இந்த தேற்றுதல் எப்படி? தேவன் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகத்தை நம்மை தேற்றுகிறார். எனவே தான் சாம்பலுக்கு பதிலாக ஆரவாரம், மகிழ்ச்சியின் ஆரவாரம், அதாவது ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இந்த லெந்து காலங்களை கூட நம்ம அபிதமாக தேவ சமூகத்தில் எந்த துயரங்கள் இருந்தாலும் நாம் அமர்ந்திருக்கும்போது நம்மை மீட்டெடுத்து நம்மை மகிழ்ச்சியின் ஆரவாரத்துக்குள்ளாக அவர் நம்மை வழிநடத்துவார் என்று விசுவாசிப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.